ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இது ஒரு 1 வீக் எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் இது ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் அதுக்கு மேலே ஒன்றும் எடுக்க முடியல, அதனால் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் vlog அப்படியே கண்டினியூ ஆகுது ஈவினிங்கு. இது ஒரு 1 வீக்கோட வீடியோ அப்படின்றதுனால அங்கங்கே அப்பப்போ எடுத்த எல்லாத்தையுமே சேர்த்து கொலாஜா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீக் ரொம்பவே பிஸியாக இருந்ததுனால தொடர்ந்து லாங் வீடியோ அன்னன்னைக்கே போஸ்ட் பண்ண முடியல. முடிஞ்ச போது லைவ்ல மட்டும் போட்டுட்ருக்கேன். ஷார்ட்ஸ் வந்து அப்பப்போ போடுறேன். முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக போடுறதுக்கு. இது வந்து அன்னாசி பழம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் ஒரு 2 நாள் ஆகட்டும் பழுக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தோம். இப்போ ஓரளவு நல்லா பழுத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இதை கட் பண்ண போகிறேன். இந்த சென்னையோட கிளைமேட்டுக்கு அன்னாசி பழம் சாப்பிட்றது கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்ததை இப்போ தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து 3 பேருக்குமே அன்னாசி பழம் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். நவி, ரவி 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்குமே இது பிடிக்கும். நான் முதல்ல கட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு மட்டும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களை எத்தனை பேருக்கு அன்னாசி பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு அப்படியே அன்னாசி பழத்தையும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு அப்படியே அன்னைக்கு டே ரிலாக்ஸாக போச்சு. இங்கே இன்னைக்கு நம்ம ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதை தான் அடுத்தது ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் ஒரே சவுண்டாக இருந்தது, வெடி சவுண்டாக இருந்தது. என்னென்னு மாடியில் போய் பார்த்தோன்னா நிறைய பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஆக்சுவலி ஒரு ஊர்வலம் வந்துட்டு இருந்தது. இது வந்து பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு மாதா சிலையெல்லாம் எடுத்துகிட்டு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பயங்கர கூட்டமாக இருந்தது, ரோடே பிளாக் ஆகிற அளவு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் இருக்குது, திருவிழா மாதிரி. இங்கே கூட்டம் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கான ஏற்பாடுகள் தான் இது போயிட்டுருக்கு. ஒரு 3 days இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த 3 daysமே ஈவினிங் வந்து ப்ரேயரு, மாஸ், அப்புறம் இந்த மாதிரி வான வேடிக்கை இதெல்லாம் இருந்தது. இதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கேலண்டரில் பார்த்தேன், எதுவும் ஸ்பெஷல் டே போடல. பட் ஆனால் இங்கே வந்து இவ்வளோ சிறப்பாக நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. உங்களில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கரெக்டாக என்னைக்கு நடந்தது அப்படின்னா 13th June 2026 அன்னைக்கு நடந்தது தான். உங்களை யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா எதனால் இந்த ஃபங்க்ஷன் நடந்தது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே வெடி வச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து தீபாவளி அன்னைக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. வீடியோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது. இன்னைக்கு 14th June சண்டே. இன்னைக்கு மார்னிங் வந்து நேற்று நைட்டே ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். இட்லிக்கு ஊற வச்ச அரிசி மாவை அரைச்சி வச்சுட்டேன். காலையில் எழுந்த உடனே போட்டாச்சு. 8 மணிக்கு போட்டது வந்து 11:15 வரைக்கும் ஓடிட்டு இருந்தது. இந்த வாரத்துக்கு தேவையான மாவு ஃபுல்லாக அரைச்சி வச்சுட்டதுனால கொஞ்சம் பெட்டராக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் அந்த வீக் போகும். ஒரு 11:30 மணிக்கு நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டுருக்கோம். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து 11:30 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். பட் ஆனால் கோவிலுக்கு போய் ரீச் ஆகும்போது கரெக்டாக 12:30. இது வந்து பயங்கர வெயிலாக இருந்தது. அன்றைக்கி போகிறதுக்குள்ளே
போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த அளவு வெயிலா இருந்தது. நவி வந்து ராதாகிருஷ்ணன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டதுனால நாங்க இஸ்கான் டெம்பிளுக்கு போனோம். காலையில தோசை மாவு அரைக்கும் போதே நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். பூரி தான் பண்ணியிருந்தேன். பூரியும் உருளைக்கிழங்கும் காலையிலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மாவையும் அரைச்சி முடிச்சுட்டு கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருந்தது. அங்கே போகும்போது 12:30 இருக்கும். கோயிலை மூடிட போகிறாங்கன்னு நினச்சிட்டே போனோம். பட் ஆனால் சாமியை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு சாமி பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக மாம்பழமாக இருந்தது. அங்கே ஃபுல்லாகவே மாம்பழம். அலங்காரம் என்ன கலர்லன்னா பர்பிள் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கிளம்ப முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புவோம் அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டோம். ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. இருந்தாலுமே வேற வழி இல்லை, அதுக்கு மேல அங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்றதுனால நாங்க கிளம்பிட்டோம். நவி வந்து அங்க பார்க்கிங்ல இருந்து வண்டியை எடுத்து திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டா. அதனால அவ திருப்பி கொடுத்துட்டா. நாங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டோம். வர்ற வழியில பெட்ரோல் போட மாதிரி இருந்தது. அங்க வந்து நவி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. இது என்னைக்கு அப்படின்னா கரெக்டா 18th அன்னைக்கு எடுத்த வீடியோ. அன்னைக்கு ஆக்சுவலி நாங்கள் 2 பேருமே லீவ் போடுற மாதிரி இருந்தது. அன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு ஆன்டி ரேபிஸோட 4th டோஸ் போடுற மாதிரி இருந்தது. நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 டோஸ் மதுரையிலையும் 2 டோஸ் திருப்பூர்லேயும் போட்டுட்டேன். இப்போ 4வது டோஸ் வந்து சென்னையில் போடுற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக தான் அதை போடுறதுக்கு ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் வேலையும் இருந்தது, பர்சனல் ஒர்க்கு. அதையுமே பார்க்கறதுக்காக இன்னைக்கு நாங்கள் 2 பேருமே லீவ் போட்டிருக்கோம். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் போட்டோம். வீடியோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே கண்டினியூ ஆகுது. ஃப்ரைடே அன்னைக்கு பூஜை பண்ணினோம். அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. அது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீக் ஃபுல்லாகவே பயங்கர பிஸியாக இருந்தது. ப்ளஸ் தேர்ஸ்டே அன்னைக்கு லீவ் போட்டுமே அன்னைக்கு ரொம்ப அலைச்சல். ஃபுல் டே ரொம்ப அதிகமாக வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அதனால தான் பெருசாக ஷேர் பண்ண முடியல. இனி நெக்ஸ்ட் வீக்லாம் கொஞ்சம் தொடர்ந்து போடுற மாதிரி பார்க்குறேன். இன்கேஸ் என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் லைவாவது வரேன். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.